ஓம் சாந்தி 27/3/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சத்தியத்தை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். எனவே தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள். மனிதர்களுடையதை கேட்கக்கூடாது. ஒரு தந்தையிடம் கேட்பவர் மட்டும்தான் ஞானி எனப்படுவார். கேள்வி: யார் தேவி தேவதா குடும்பத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்களின் முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நன்றாக மற்றும் இனிமையானதாக இருக்கும். யார் தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்களில் முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? அழகான பதில் பாபா கொடுத்துருக்காரு. அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நன்றாக மற்றும் இனிமையானதாக இருக்கும். அவர்கள் மனித வழியை விட்டு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க முயற்சி செய்வார்கள். ஸ்ரீமத் மூலமாகவே நாம் சிரேஷ்டமாக ஆவோம் என்பது புத்தியில் வந்துவிடும். இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் உத்தம புருஷராக வேண்டும். ஓம் சாந்தி. நாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனிமையான குழந்தைகளே, வாயால் ஹே பகவான் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். இதுவும் பக்தி மார்க்கமாகும். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம் யுகமாகும். இப்பொழுது தந்தை வந்து ஞானத்தினால் உங்களை உத்தம மனிதர்களாக ஆக்குகிறார். நீங்கள் ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். யாதவர்களே உணர்கிறார்கள், அதாவது விஞ்ஞானிகள், எங்களுக்கு யாரோ ஒருவர் தூண்டுகிறார்கள். நாம் விநாசத்திற்காக இவை அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இந்த ஒரு உலகம் மட்டும் என்ன, இது போன்ற 10 உலகங்களை எங்களால் அழிக்க முடியும் என தங்களிடம் இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை பற்றி கூறுகிறார்கள். நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து வந்துள்ளேன், மற்றபடி விநாசத்தை இவர்கள் செய்வார்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆக தந்தை விநாச காரியம் செய்வதில்லை, அவர் ஸ்தாபனை மட்டும்தான் செய்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எல்லையில்லாத வைராகியம் உடையவராகி இதுவரையும் பக்தியில் படித்தது அல்லது கேட்டதை மறந்துவிட வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை கேட்டு அவரது ஸ்ரீமத் மூலம் சுயம் தம்மை சிரேஷ்டமானவராக ஆக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி தந்தை சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறாரோ, அவர் மீது எந்த ஒரு கரையும் இல்லையோ, அதுபோன்று தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். டிராமாவின் ஒவ்வொரு பாகமேற்று நடிப்பவர்களுக்கு மிக துல்லியமான பாகம் உள்ளது. இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து நடக்க வேண்டும். வரதானம். தந்தை மற்றும் வரதாத்தா இந்த 2 சம்பந்தங்கள் மூலம் 2 பிராப்தி பெற்று எப்போதுமே சக்திசாலி ஆத்மாக. தந்தை மற்றும் வரதாத்தா வரங்களை வழங்கும் வள்ளல். இந்த 2 சம்பந்தங்கள் மூலம் 2 பிராப்திகளை அடைந்து சதா சக்திசாலி ஆத்மாக. விளக்கம். சர்வ சக்திகள் பாபாவின் ஆஸ்தி மற்றும் வரதாத்தாவினுடைய வரதானமாகும். தந்தை மற்றும் வரதாத்தா இந்த 2 சம்பந்தத்தினால் ஒவ்வொரு குழந்தைக்கும் சிரேஷ்ட பிராப்தி பிறவியிலிருந்தே கிடைக்கிறது. பிறவி எடுத்ததிலிருந்தே பாபா பாலக்ஸோ சர்வ சக்திகளின் மாலிக்காக, அதாவது குழந்தையிலிருந்து அனைத்து சக்திகளின் எஜமானராக மாற்றிவிட்டார். இப்படி குழந்தை ஜென்மம் எடுத்தவுடனே
பாலக்ஸோ மாலிக்காக ஆக்கிவிடுகிறார். அதன் கூடவே வரதாத்தா என்ற சம்பந்தத்தினால் பிறவி எடுத்த உடனேயே மாஸ்டர் சர்வசக்திவானாக சர்வசக்திவான் ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து விடுகிறார். ஆக ஒருவரிடமிருந்து இந்த 2 அதிகாரம் கிடைப்பதால் எப்போதும் சக்திசாலியாகி விடுகிறீர்கள். ஸ்லோகன்: தேகம் மற்றும் தேகத்தின் கூட பழைய சுபாவ சமஸ்காரங்கள் மற்றும் பலவீனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆவதுதான் விதேகி ஆவதாகும். தேகம் மற்றும் தேகத்தின் கூட பழைய சுபாவ சமஸ்காரம் மற்றும் பலவீனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆவதுதான் விதேகி ஆவதாகும். இந்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். நம் அனைவரின் மிகவும் சிநேகியாக இருக்கக்கூடிய பாப்தாதாவின் மனதில் ஆட்சி செய்பவர் தமது வாழ்க்கை அல்லது காரியங்கள் மூலம் குணதானம் செய்பவர் சதா விதேகி நிலையில் நிலைத்திருந்து ட்ரஸ்டியாகி யக்ய பாதுகாப்பாளராகி ஆகக்கூடியவர் மற்றும் ஆக்குபவராகிய தாதி ஜானகிஜியின் புண்ணிய ஸ்மிருதி தினம் நினைவு நாள் இன்று. அவர் 27 மார்ச் 2020 அன்று அவ்யக்த வத்தனவாசியானார். அவரிடமிருந்து கிடைத்துள்ள விலை மதிப்பற்ற படிப்பினைகள் எப்போதும் நம் அனைவரின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஒரு 11 பாயிண்ட் பாபா நம்ம கொடுத்துருக்கிறாரு. தாதிஜினுடைய விலை மதிக்க முடியாத தாரணை நிரம்பியிருக்கக்கூடிய மகா வாக்கியம். முதலாவது, தனக்குத்தானே ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டுமானால் சூக்ஷ்ம அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக முடித்து விடுங்கள். இரண்டாவது, தனது மனநிலையை ஆடாத அசையாததாக ஆக்கிக்கொண்டால் சமயம் சங்கல்பம் ஒருபோதும் வீணாக போகாது. 3, உலகத்தின் துக்கம் வேதனைகளை போக்குவதற்கு கள்ளம் கபடமற்றவராகவும் இனிமையானவராகவும் ஆகுங்கள். தாய்க்கு சமமாக பாலனை கொடுங்கள். 4, அதிகம் யோசிப்பதால் மற்றும் பேசுவதால் இன்னும் கவலைப்படுவதால், அதிகம் யோசிப்பதால் பேசுவதால் மற்றும் கவலைப்படுவதால் சக்தி வீணாகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். 5, பர சிந்தனை மற்றும் வெறுப்பின் பார்வையை முடித்துவிட்டு சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள். 6, அதிர்ஷ்டசாலியாகவும் ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டுமென்றால் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். 7, மற்றவர்கள் செய்த தவறு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தை தூய்மையாக வைத்தால் சுகமாக இருப்பீர்கள். 8, தபஸ்வி ஆவதற்கு தியாகி ஆகுங்கள். சிறிதும் கூட ஆசை அல்லது பற்றுதல் இருக்கக்கூடாது. 9, தனது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்க வேண்டுமென்றால் நினைவில் இருப்பதற்கான குப்த அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரண வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான பழக்கம் இருக்கக்கூடாது. 10, தனது தூய்மையான பார்வை விருத்தியின் மூலம் தங்களுக்குள் நல்ல அணுகுமுறையினால் தனது சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வாருங்கள். 11, உள்நோக்குமுடையவரானால் 8 சக்திகளும் நண்பன் ரூபத்தில் துணையாகவும் உதவி செய்யக்கூடியதாகவும் அமையும். இந்த 11 பாயிண்ட்டு இந்த தாதியினுடைய
இந்த நினைவு நாளில் நமக்கு பாபா மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் இந்த பாயிண்ட்ஸை தினசரி நம்ம படித்து விசார் சாகர் மந்தன் பண்ணிக்கிட்ட தாதி போல் ஆவதற்காக முயற்சி செய்வோம். தேங்க்யூ பாபா, தேங்க்யூ தாதிஜி. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.